வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு பல யுகங்கள் ஆச்சு. இனிமேல் சண்டே லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஐ டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். இதில் 4 லெவல் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ஈஸி, நார்மல், ஹார்ட் அண்ட் வெரி ஹார்ட் இருக்குது. பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஓகே 8% தான் பாஸ் ஆக முடியுமாம்மா இந்த டெஸ்ட்டில். என்னடா பயன்படுத்துறீங்க? ஓகே, இதில் 1 2 10 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதில் எது டிஃப்ரெண்ட்டான கலர்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கேமு. பிக் 1 அவுட் ஆஃப் 10 கலர்ஸ். ஓகே 4. இது கொஞ்சம் ஈஸியாக விசபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 4. இதில் ஃபெயில் ஆனாலே நீங்கள் என்டையர் ஸ்டேஜில் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வேளை நம்ம பாஸ் ஆகிட்டோம். ஸ்டேஜ் 1. அது என்ட்ரி டெஸ்ட் மாதிரியா? இதுதான் ஸ்டேஜ் 1 ஈஸி லெவல். இதில் எனக்கு எது வித்தியாசமாக இருக்குது? நம்பர் 1 தான் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கல. இது ஈஸி ஸ்டேஜ் தான். ஸோ நம்பர் 1 தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கரெக்ட், நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்ல, நம்ம கண்ணு கொஞ்சம் கூர்மையான கண்ணு. ஸோ இதில் பார்த்தோன்னே தெரியுது நம்பர் 4. ஏன்னா எல்லாமே க்ரீன் கலராக இருக்குது. அது கொஞ்சம் திக்கான க்ரீன் கலராக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது வீடியோ, அதனால் கொஞ்சம் ஓட்டி விட்ருவோமா பார்ப்போம். இதில் நம்பர் 7 தான். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ஓகே 1x ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஈஸி ஸ்டேஜ் தான், நல்லா ஈஸியாக விசபிளாக தெரியுது. நம்பர் 3 அதுதான் திக் கிரேயில் இருக்குது. ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டே வரும். ஸோ நம்ம ஐ பவர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 97% ஆஃப் பீப்புள் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம 97% ஒருத்தராக இருக்கும் அந்த ஒரு இதில். இது ஸ்டேஜ் 2. இட்ஸ் அ நார்மல் ஸ்டேஜ். கொஞ்சம் அதை விட ஹார்டாக இருக்கும். அடங்கப்பாடி, எனக்கு இதுவே ஹார்டாக தான் இருக்குது. பட் 6 தான் எனக்கு வேறையாக இருக்குன்னு தோணுது. 6 7 அதில் ஃபெயில் ஆகிட்டேன். பார்ப்போம் எத்தனை மார்க் எடுக்கிறோன்னு. ஸ்டேஜ் 2 இதில் நம்பர் 10 தான் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. 10 தான் வித்தியாசமாக இருக்கா? ஓகே, நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். போக இன்னும் கொஞ்சம் ஹார்ட்னஸ் கூட்டிகிட்டே போகிறாங்க. இதில் நம்பர் 2 கொஞ்சம் இளம் பச்சை கலரில் மஞ்சள்லேருந்து வேறுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2ல் இது நம்பர் 2 தான். ஏன்னா இந்த கலர் வேரியேஷன் கொஞ்சம் நல்லாவே தெரியுது கண்ணுக்கு. நீங்கள் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? ஸோ நான் ஒரு பாயிண்டில் அவுட் ஆகிட்டேன் ஸ்டேஜ் 2ல். ஓகே ஸ்டேஜ் 2 இதில் எனக்கு நம்பர் 9 அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போமா. நம்பர் 9 10. ஓகே, இதுலேயும் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஓகே, கண்டினியூ பண்ணிட்டே போவோம் எந்த அளவுக்கு ஹார்டாக போகுதுன்னு. ஏன்னா நான் ஸ்டேஜ் 2லேயே அவுட் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கண்ணாடி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸ்டேஜ் 3 ஹார்ட். மீடியத்திலே டண்டனக்கா. இதில் ஹார்டில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இதில் என்ன ஹார்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கொடுக்குறானுங்க. நம்பர் 9 தான் பார்த்தோன்னே தெரியுது. ஸ்டேஜ் 3 இட்ஸ் 9 த ஆன்சர். கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்னஸ் கூட்டிகிட்டே போவாங்க போல், யாருக்கு தெரியும். இதில் சேம் தான் நினைக்கிறேன். நம்பர் 9 ஏன்னா அதுதான் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஐ திங்க் கரெக்ட். அந்த கோடெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதோட கலர் இன்னும் கொஞ்சம் விசபிளாக தெரியுது. இதில் நம்பர் 6 ஏன்னா அதுதான் கொஞ்சம் திக்கான ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஸ்கை கடல் வானம் கலரில் இருக்குது ஏதோ சொல்லுவாங்களே. ஓகே ஃபைன், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். ஏன்னா லெவல் 2ல் தோற்று லெவல் 3ல் ஜெயிச்சிட்டு இருக்கோமே. இதில் நம்பர் 3 ஐ திங்க் இதை தான் மீடியம் ஸ்டேஜில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஈஸியாக வருது. நம்பர் 3 கரெக்டாக கெஸ் பண்ணியாச்சு. இதில் நம்பர் 2 ஐ திங்க் நீங்களும் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. யூ ஸ்டாண்ட் வித் 30%. இப்போ நம்ம 30% பீப்புளில் ஒருத்தங்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டேஜில் கன்சிடர் ஆகுதாமா. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் வெரி ஹார்ட், த லாஸ்ட்டு ஸ்டேஜு. ரொம்ப எல்லாமே ஒரே கலராக கொடுத்துருவாங்களோ, நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் போல். இதில் நம்பர் 4 ஐ திங்க்
எனக்கு அதை தான் மேஜராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லா கலரும் ஒரே மாதிரி இருக்குது, 4 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தட்ஸ் கரெக்ட். நம்ம கண் பவர் அதிகமாகிட்டே போதா இல்லை பவர் கூட்டிகிட்டே போதா? ஸ்பைடர்மேன் மாட்டிட்டோம் பார்த்தீங்களா? இதனால தான் வெரி ஹார்ட்னு சொல்கிறாங்க போல். இதில் எனக்கு தெரியல, பட் நான் நம்பர் 9 லாக் 7. ஓகே, இது நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4ல் இதில் நம்பர் 10 நான் லாக் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தோன்னே லைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்பர் 10 ஐ திங்க் இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட், நம்ம கண் பவரும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெவல் 4 ஸ்டேஜ் 4ல் ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இதில் நான் 5 லாக் பண்ணுறேன். குத்துமதிப்பாக தான் லாக் பண்ணுறேன், என்ன நடக்கும்னு தெரில. எல்லாம் நம்பர் 3 இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நிஜமாக நீங்கள் கெத்து தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 4ல் இதில் எனக்கு ப்ராமிஸாக தெரில. குத்துமதிப்பாக ஒன்று கிளிக் பண்ணுறேன். 8. ஓகே, இது 2% பீப்புள் தான் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள்லாம் இதை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நான் சூப்பர் 92% ஆஃப் ஃபெயில்ட் அட் த டாஸ்க். கரெக்ட், நம்ம இந்த ஃபெயில்டான 92%ல் ஒருத்தங்களாக இருக்கும். ஸோ டெட்ராக்ரோட்டின் மோர் ரிசப்டர்ஸ் மோர் ஷேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பவர்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போல். எனக்கு அந்த மாதிரி சூப்பர் பவர் ஐயில் இல்லை. ஸோ அடுத்ததாக ஏர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், அதில் கரெக்டாக கெஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோ அப்பப்போ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பை பாய்.